ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தைகள் கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவருடைய பிறப்பை குறித்து உங்களுக்கு வார்த்தைகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் மனுஷகுமாரனாக மாற்றப்பட்டார். ஆனால் இப்படியாக ஒரு குழந்தை வடிவத்திலே இந்த பூமியிலே வந்து பிறந்தார் என்று பார்க்கிறோம். ஆனாலும் அவர் எதற்காக வந்து பிறந்தார், என்னத்திற்காக வந்து பிறந்தார் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்தித்து நிதானித்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும். கொண்டாடுகிறோம், கிறிஸ்மஸை கொண்டாடுகிறோம். ஆனாலும் அவர் ஏன் வந்தார், எதற்காக வந்தார் என்பதை நாங்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா? ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்க வந்தார். ஏன்னா எங்களை பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வந்தார், சாபத்தில் இருந்து விடுதலை கொடுக்க வந்தார், அநியாய அக்கிரம சிந்தைகளிலிருந்து விடுதலை கொடுக்க வந்தார், சமாதானமற்ற நிலைகளிலே வாழுகிற எங்களுக்குள்ளே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினைகளை சுமக்க வந்தார். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள், அவருடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போது அவர் நமக்காக எதற்காக வந்தார் என்பதை நாங்கள் அந்த நேரங்களிலே தியானித்து கொண்டாடுகிறோம். நமக்காக ஒரு ஜீவனையே கொடுக்க வந்தார். அப்போ நாங்கள் அந்த ஜீவனை கொடுக்க வந்தவரை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் அதன்படி நடக்கிறோம். பாவத்தை விட்டு திரும்புங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்னா பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் சுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்திருக்கிறார் இல்லையா? அப்போ நாங்கள் அவருடைய நாட்களை கொண்டாட, அவருடைய பிறந்த நாளை நாங்கள் கொண்டாட நினைக்கிறோம். ஆனாலும் அந்த நினைவுகள், நாங்கள் கொண்டாடுகிற அந்த நினைவுகள் ஏன் வந்தார் என்ற நினைவுகள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் இல்லையா? எதற்காக இந்த பூமியிலே அவர் குழந்தை வடிவமாக ஒரு கன்னியின் வயிற்றிலே வந்து அவர் பிறக்க வேண்டும், எதற்காக பிறக்க வேண்டும் என்பதை நாங்கள் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஏனென்று கேட்டால் நாங்கள் தியானிக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இந்த பூமியிலே வந்து குழந்தையாய் வந்து எங்களுக்காக பிறந்து, எங்களுக்காக வளர்ந்து, எங்களுக்காக நீங்கள் பாடுகளை அனுபவித்து, எங்களுக்காகவே மரணத்தை ருசி பார்த்து, எங்களுக்காகவே உயிர்த்தெழுந்து மீண்டும் வர இருக்கிற தேவனை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு விசை நாங்கள் அவருடைய பிறப்பை குறித்து நாங்கள் பார்ப்போம். அதற்கு பிறகு நான் உங்களுக்கு சொல்லுவேன். தகப்பனே, மக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளை தந்த நேரத்துக்காய், கிருபைக்காய் நன்றி சுவாமினி. தகப்பனே, உம்முடைய பிறப்பை நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய இருதயங்களிலே கொண்டு வருகிறோம். ராஜா, நீர் எதற்காய் வந்தீர், என்னத்திற்காய் வந்தீர் என்பதையும் நாங்கள் அறிந்து புரிந்து நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிறவர்களாய் மட்டுமல்ல ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களுடைய பாவங்கள், சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், அன்பில்லாத காரியங்கள், சுயபோகமான காரியங்கள், சமாதானமற்ற காரியங்களை எல்லாத்தையும் ஆண்டவரே நீக்கி எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமக்க வந்த தேவன் என்பதை நாங்கள் ஒரு விசை ஆண்டவரே நிதானித்து புரிந்து நடக்க ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டவரே புதிய வருடத்துக்களே கடந்து போகும்போது அந்த புதிய மாற்றங்கள், புதிய திட்டங்கள், தேவனுக்காக போடுகிற புதிய திட்டங்கள், மாற்றங்கள் வரும்படியா செபிக்கிறோம். ஆவியானவர் தாமே நீங்கள் எங்களை நடத்தாவிடில் நாங்கள் நடத்தப்பட மாட்டோம் ஐயா. நீங்கள் எங்களை நடத்துவீங்களாக, நீங்கள் எங்களை வளைந்து கொள்ளும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆவியானவர் தாமே எங்களை நடத்தும்படியா செபிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். அப்போ நமக்கு ஒரு பாலகனாக அவர் வந்து பிறந்தார். அப்போ எப்படியா இங்கே ஏசாயாவிலேயே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுக்கு அவர் ஒரு பாலகனாய் வந்து பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு அவர் எப்படியாய் வந்து பிறந்தாராம், ஒரு பாலகனாய் வந்து பிறந்தார். அப்போ பாலகர் வாயினாலே நான் வார்த்தைகளையும் துதிகளையும் போடுவேன் என்று சொன்னது வந்தானே. அப்போ அவரே ஒரு பாலகனாய் வந்து பிறந்தார். அவர் பாலகனாய் வந்து பிறந்ததற்கு காரணம் என்ன? எங்களை மீட்பதற்காக, எங்களை
தன்னோடு சேர்ப்பதற்காக. அப்போ வந்து பிறந்தார். எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாத்தையும் தான் சுமக்கிறதுக்காக இந்த பூமியில். ஏனென்று கேட்டால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பிதாவானவர் ஜனங்களோடு பேசும்போதெல்லாம் பாவ நிவாரண பலி, சமாதான பலி நீங்கள் பார்த்துருக்குறீங்கன்னு நான் வாசிச்சிருப்பீங்க. அப்போ பாவ நிவாரண பலி என்றால் என்ன? ஒருவன் செய்த பாவத்துக்கு பலியிட வேணும். தேவாலயத்தில் போய் பலியிட வேணும். அப்போ பாவ நிவாரண பலி, சமாதான பலி. ஒருவரோட சமாதானம் இல்லாமல் வாழ்ந்திருந்தோம்னா அந்த சமாதான பலியை செலுத்திட்டு வந்து சமாதானம் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு பலிகளும் பழைய ஏற்பாட்டில் இருந்தது. ஆனாலும் அந்த பலிகள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களாய் போய்விட்டது. ஏனென்றால் இந்த நேரம் மாடுகளையும் அடித்து பாவ நிவாரண பலிகளை கொடுத்து கொண்டிருந்தபடியாலே பிதாவானவர் என்ன செய்தார் என்று கேட்டால், தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தான் இந்த பூமிக்கு அனுப்பி ஒருத்தர் மரிக்க வேணும் என்று, இந்த பாவத்துக்காக ஒருத்தர் மரிக்க வேணும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை இந்த பூமியிலே அனுப்பினார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ நாங்கள் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அப்போ ஒரு பாலகனாய் பிறந்தார், அவர் பேர்ந்து குமாரனாய் மாறுகிறார். அப்போ குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேலே இருக்கும். அவர் நாமம் எப்படியானதாம்? அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன். அப்போ அதிசயமான தேவன், ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், பராக்கிரமம் உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பண்ணுகிறவர். அப்போ அவருக்கு பேர் என்னவான்? சமாதான பிரபு. அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், கிறிஸ்மஸ்களை கொண்டாடுகிறோம். எத்தனை பேர் நாங்கள் குடும்பங்களுக்குள்ள பிரிவினைகளோடு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு இருக்கிறோம், சபைகளில் பிரிவினைகள் பிரச்சனைகளோடு இருக்கிறோம். அப்போ இந்த சமாதான காரணர் எதற்காக வந்தாராம்? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை சுமக்க வந்தாராம். அப்போ எங்களுக்குள்ள சமாதானம் இருக்கிறதா? சமாதானம் என்று சொல்லுவோம், ஆனால் சமாதானமாக இருக்க மாட்டோம். அப்போ சமாதான பிறவை நாங்கள் அவரை சாயலாய் அணிந்து கொண்டிருக்கிற எங்களுக்குள்ள என்ன இருக்க வேணுமாம்? சமாதானம் இருக்க வேணும். அவர் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினியைத்தானே சுமந்தார். அப்போ அவரை நாங்கள் கொண்டாடுகிறோம் பாருங்க, பிரிவினைகளோடும் பிரச்சனைகளோடும் கொண்டாடும் போது அந்த கொண்டாட்டம் அவருக்கு பிரியமாக இருக்கும் என்று நினைக்கிறீங்களா? இல்லை. நீ சமாதானமாக இருந்து கொண்டு தேவனை கொண்டாடும் போது அந்த சமாதான தேவன் உன்னோடு இருக்கிறார் இல்லையா? அவருடைய குணாதிசயங்கள் எனக்குள்ள இருக்கும் இல்லையா? அவருடைய முகம் மலர்ச்சி நமக்குள்ள இருக்கும் இல்லையா? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். அப்போ சமாதானம் பண்ணுகிறவர்கள் யாராம்? பாக்கியவான்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாம்? தேவனை தரிசிப்பார்கள். அப்போ இன்றைக்கு நீங்கள் யோசிங்க, சமாதானம் இல்லாமல் தேவனை தரிசிக்கிறவன் அவன் உண்மையிலேயே அவன் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல முடியுமா? இல்லையே. சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றால் அவன் தேவனை எப்படியா இருக்க? சமாதானம் பண்ணுகிறவன் தேவனை தரிசிப்பான். இன்றைக்கு நாங்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். சாந்தம் என்றால் என்ன? சாந்தமண்டா உங்களுக்கு ஒன்றுமா விளங்கு இல்லையா? ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மனதை தாழ்மைப்படுத்தி மனத்தாழ்மையும் சாந்தமுமாக இருக்கிறேன்டா. சாந்தம்ன்றது ஒரு அன்பை குறிக்குது. ஒருத்தரோட பேசியக்குள்ள ஒருத்தரோட பேசும்போது அது சாந்தமான பேச்சு. பாருங்கள், இப்போ ஒருத்தரோட பேசுங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இப்போ எப்படி பேசணும்? மரியாதையான ஒரு பேச்சு. அதை தான் சொல்லுவாங்க, நல்லா சாந்தமாக பேசுகிறாங்க இல்லையாண்டு. அப்போ என்னென்னு கேட்டால், பேச்சில் வந்து எப்படி இருக்கணுமா? சாந்தம் இருக்கணும். இப்போ நாங்கள் எங்களோட பிள்ளைகளை வாடா போடா இருடா எலும்படாண்டு அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாங்கோ இருங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிட்டீங்களா, அது ஒரு பழக்க வழக்கம். அது சாந்தமான ஒரு பேச்சு இருக்க வேணும். இப்படியே நாங்கள் பேசாமல் இருக்கிறது சாந்தம் இல்லை. முகத்தை சுழிச்சு கொண்டு இருக்கிறது சாந்தம் இல்லை. நான் சாந்தமாக இருக்கிறேன்னு ஒருத்தருடையும் கதைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தே இருக்க மாட்டார். ஏனென்று கேட்டால் அவர் மனச்சாந்தம் உள்ள தேவன் இல்லையா? அவருடைய சாந்தம், அவருடைய தாழ்மை, அவர் எப்படியா தாழ்மைப்பட்டாராம்? பிதாவுடைய சொற்படி நடந்து இந்த பூமிக்கு வந்தார். தாழ்மை ஒரு சொல்லும்போது அதில் ஒரு தாழ்மை இருக்க வேணும். ஒரு தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது அதில் ஒரு தாழ்மை இருக்கும். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படி வைத்தால் அந்த தாழ்மை இருக்கணும். அந்த தாழ்மையோடு நடத்தப்பட வேணும். ஆண்டவர் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தார். தாழ்மை உள்ளவராக இருந்தார். தாழ்மையாக இருந்து மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாரு.
ஆனால் நாங்கள் பார்த்தோம்னா ஒருத்தர் தாழ்மையை ஒருத்தர் மேலே காட்டு வேணுமென்றால் அவையோட இது பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவைகளுக்குள்ள இருக்கிற ஒரு தன்மையான காரியங்கள். அப்போ இந்த வருடத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் விரும்ப மாட்டார். ஏனென்றால் தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் கிருபை அளிக்கிறாருண்டா. தாழ்மை என்றால் என்ன? தாழ்மையான பேச்சு. அப்போ இந்த தாழ்மையான பேச்சை நாங்கள் பேசாதபடிக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்னென்றால் கீழ்ப்படியாத தன்மை. இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கேட்டால் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லும்போது பிள்ளைகள் கீழ்ப்படியாட்டா தாய் தகப்பன் சினப்பாங்க, பேசுவாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு கோபம் வரும்போது பேசிடுவாங்க. அப்போ பிள்ளைகள் தாழ்மையாக இருக்கும்போது தாய் தகப்பன் அவள் தாழ்மையாக கேட்டுக்கொண்டு போகிறாள். தாழ்மை உள்ள புள்ள தாழ்மையாக கேட்டுக்கொண்டு போகுதுன்றாங்க. அதுக்கு மற்றவர்களோட கதைக்கக்கூடாது, பேசக்கூடாது, நாங்கள் இப்படி இருக்கிறோம், தாழ்மையாக இருக்கிறோம், அதெல்லாம் ஆண்டவர் அப்படின்னா இந்த பூமியில் உலகத்தையே மீட்க வந்திருக்க மாட்டார். அவருடைய தாழ்மை வேறு, உங்களுடைய தாழ்மை வேறு, உங்களுடைய பெருமையின் தாழ்மை சரியோ. அவருடைய தாழ்மை உங்களுக்குள்ள இருந்தால் மற்றவனோட தாழ்மையாக பேசுவோம், மற்றவனோட சமாதானம். அப்போ என்ன சொல்வார்? சமாதானம் பிறகு வேண்டேங்க. அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர், சமாதானத்தை எடுக்க வந்தவர் அல்ல, அவர் சமாதானத்தை கொடுக்க வந்தவர், பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க வந்தவர். அவர் எப்படிப்பட்ட தேவன்? வல்லமை உள்ள தேவன் அல்லவா? அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? மனத்தாழ்மையும் சாந்தம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும். கேட்கும்போது சாந்தமாய் கதைக்க வேணும் பிள்ளைகள் சாந்தமாக கதைக்காட்டா பெற்றோர்கள் பிள்ளைகளோடு சாந்தமாக கதைப்பாங்க. ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களோட சாந்தமாக கதைக்காததுனால பெற்றோர்களுக்கு பிள்ளைகளை குறித்த ஒரு நோக்கம் என்னென்னு கேட்டால் கோபம் வரும். பெற்றோர்களுக்கு வராது என்று சொல்ல முடியாது. என்னென்னு கேட்டால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் நீங்கள் நம்ப மாட்டீங்க. இந்த இதில் நான் ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். ஒரு இடத்துல ஒரு குடும்பத்தில் நடந்த காரியங்கள், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாத காரியத்தினால, தாய் சொல்ல 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 கேட்காத காரியத்தினால இன்றைக்கு அவங்களோட வாழ்க்கையில் கண்ணீர் கம்பளையாக ஓடிக்கொண்டிருக்கு. காரணம் என்னென்னு கேட்டால் தாய் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகிறாங்க, பிள்ளைகள் சபைக்கு போகிறாங்க, கீழ்ப்படிவில்லை. காரணம் என்னென்னு கேட்டால் பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானமும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, வருஷக்கணக்கில் விசுவாசிகளாக இருக்கிறாங்க. ஆனால் பிள்ளைகள் மனமும் மாமிசமும் போன போக்கில் போகுதுகள். தகப்பன் ஒரு வழி, பிள்ளைகள் ஒரு வழி, தாய் ஒரு வழி என்று நடக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு தாய் தகப்பனுக்கு தெரியலை. என்னென்னு கேட்டால் தாய் தகப்பன் என்னென்னா பிள்ளைகள் சாந்தமாக இருக்கிறார்கள், நாங்களும் சாந்தமாக இருக்கிறோம் என்ற அந்த நினைவு, சாந்தமண்டா என்ன, தாழ்மையண்டா என்னன்னு புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நினைவுகளால் இன்றைக்கு பிள்ளைகள் சீர்கெட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு போகிறாங்க. ஒருத்தர் புத்தி சொல்ல முடியாது, புத்தி சொன்னால் அவங்களோட கதையை நீங்கள் கேட்குறீங்களா, இவங்களோட கதையை நீங்கள் கேட்குறீங்களா. இன்றைக்கு பாருங்கள், பிள்ளைகளால் தலை குனிய வேண்டிய கட்டங்கள் தாய் தகப்பன்மாருக்கு வருகிறது. ஏனென்று கேட்டால் இந்த நாட்டில் பிறந்த பிள்ளைகள் என்னென்று கேட்டால் நாங்கள் பழகித்தான் திருமணம் செய்வோம், பழகித்தான் திருமணம் செய்வோம் என்ற அந்த வாழ்க்கையில் கண்ணீரும் கம்பளையோடும் இருக்கிற தாய் தகப்பன்மார் அநேகர். அப்போ பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனத்தாழ்வான பிள்ளைகளை பார்த்திங்கன்னா ஒருத்தரோட பேச மாட்டாங்க, ஒருத்தரோட கதைக்க மாட்டாங்க. ஆனால் அது என்னண்டுங்க, ஒருத்தரோட பேசுகிறதுக்கு, கதைக்கிறதுக்கு, பழகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் லவ் பண்ணுறதுக்கு மட்டும் அந்த சாந்தம் எப்படி வெளிப்படுது, அந்த பெருமை எப்படி வெளிப்படுது, அந்த கீழ்ப்படிவு எப்படி வெளிப்படுது பாருங்கள். இன்றைக்கு தாய் தகப்பன் கண்ணீர் விட்டு பிரயோஜனம் என்ன? கண்ணீர் விடுறான் தாய், அழுண்டு அழுகிறாங்க, 3 பிள்ளைகளும் காலை கட்டி பிடிக்கிறாங்க. நாங்கள் தப்பு செய்துட்டோம்ண்டு நீங்கள் செய்ததுக்கு பிறகு தப்புன்னு நினைக்கக்கூட, தப்பு செய்யாது என்று சொல்லும்போது நீ அதை உணர்ந்திருந்தீண்டா தப்புன்னு தெரிஞ்சிருக்கு. எது தப்பு எது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். தப்பை செய்ததுக்கு பிறகு நான் தப்பு செய்துட்டேன் என்று அழுகிறதால பிரயோஜனம் இல்லை. ஒன்றையா, 2யா, 3யா, 4யா? அது நாளைக்கு வாழ்க்கைன்றது 1000 காலத்துக்கு நாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்போ பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனம் எடுக்க வேணும். ஏனென்று கேட்டால் ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார் இல்லையா, சமாதானம் பண்ணுகிறவன் பாக்கியவான், அவன் யாராம் தேவனை தரிசிப்பான். அப்போ நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு சமாதானம், மற்றவர்களோட சமாதானமாக இருக்க பார்க்கணும், மற்றவர்களோட ஐக்கியமாக இருக்க பார்க்கணும், அன்பாக இருக்க தேவன் பாவிகளோடு தானே போஜனம் பண்ணினார், கிருபையா, அது பாவத்துக்கு பக்கத்தில் கிருபையாய் விளங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு தானே. அப்போ பாவிகளோடு போஜனம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனோட அவர் கதைக்காமல் ஒரு மனுஷனை இழுத்து கொள்ள முடியாது.
அப்ப நீங்க தாழ்மையா இருக்கிறோம், சாந்தமா இருக்கிறோம்ன்ட்டு முகச்சுளிப்பா இருந்து கொண்டு நீங்க சத்தியத்தை எப்படி அறிவிக்க போறீங்க? இல்ல மற்றவரோட பழகாமல் எப்படி நீங்கள் பழக்கம் என்றால் என்ன? நாம மற்றவரோட பழகுறது என்றால் என்ன? அ சத்தியத்தை அறிவிக்க வேணும், அவர்களுக்கு உதவி செய்ய வேணும், அவர தாங்க வேணும், தப்பி இத விட்டுட்டு ஊர்க்கதை, உலவாரத்து கதைகள் எல்லாம் கதைக்கிறது மட்டுமில்ல, பிள்ளைகளையும் அதுக்குள்ள கொண்டோய் சிக்க வச்சு, நாங்க கடைசியில என்ன செய்கிறோம்ன்னு கேட்டா, எங்களுடைய தாழ்மை எப்படிப்பட்டது என்பதை காண்பிக்கிறோம் பாருங்க. இதெல்லாம் இந்த வருடத்திலே நாங்கள் என்ன செய்ய வேணுமாம், மற்றவர்களுக்கு நாங்கள் அநியாயம், அக்கிரமம் செய்கிறதுக்கு தேவன் வர இல்ல. அவர் சமாதானம் பண்ணவும், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் வந்தாரு. அப்ப இந்த நாங்கள் என்ன செய்ய வேணுமென்று கேட்டா, இந்த பிறப்பை நாங்கள் கொண்டாடும்போது, கொண்டாடக்கூடாதென்று சொல்ல வரையில் 2 ஆண்டவரை நாங்கள் பாடுவது, மகிழ்ச்சி, ஆண்டவருக்குள்ள ஆராதனை செய்கிறது. ஆராதனை, துதி, பாடல்கள் எல்லாம் இந்த பிறப்பின் நாளிலே ஆண்டவரிடம் சொல்ல வேண்டியது என்னென்று கேட்டால், ஆண்டவரே எங்களை நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்க வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அக்கிரமங்களை நீக்க வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய அநியாயங்களை நீக்க வந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்குள்ளே சமாதானத்தை உண்டு பண்ண வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பலி. இதுகளை செலுத்தி அவரோடு நாங்கள் கொண்டாடி ஆரவாரப்பட்டு அவரோடு நாங்கள் துதிச்சு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்போது, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், நீர் வந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேற்றி வைத்தீரே ஸ்தோத்திரம். அப்ப இந்த பிறப்பு நாள் ஆண்டவருக்கு நாங்கள் ஆராதனை செய்கிற நாள். அந்த ஆராதனையிலே வந்து நாங்கள் என்ன செய்யணுமாம், ஒருத்தரை ஒருத்தர் சமாதானம் பண்ணி செய்ய வேண்டிய நாள். ஏன்னா அவர் சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினியை சுமந்தவர் இல்லையா? இன்றைக்கு நீங்க ஒருத்தருக்காக சமாதானம் பண்றதுக்கு நீங்க ஆக்கினிகளை சுமப்பீங்களா? ஆக்கினியை சுமக்க மாட்டோம் பாருங்க. அப்ப நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் தாவீதின் ஊரிலே தான் அவர் பிறந்தார். தாவீதின் ஊரிலே பிறந்தார். என்னென்று கேட்டால் ஜெருசலேமிலே பிறந்தார். ஆனா நாங்கள் பார்க்கிறோம் வேண்டாம், ஈசாயின் அடி வேர்ல இருந்து துளிர்த்தவர் தான் ஆண்டவர். ஈசாயின் சந்ததி, தாவீதின் சந்ததி அழைக்கப்படுகிறார். அப்போ நாங்கள் யாருடைய சந்ததிகள் என்று கொஞ்சம் நினைத்து பார்த்து நாங்கள் ஆண்டவரை தேடுகிறோம் இல்லையா? அவருடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். அவரை நாங்கள் என்ன செய்ய வேணுமா? புகழ்ந்து பாடுகிறதுக்கு முன்னம் நாங்கள் சமாதானமாக இருக்க வேணும். சமாதானம் இல்லாமல் போய் நின்று கொண்டு நாங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனைகள், கிறிஸ்மஸ் இதுகள் செய்து கொண்டிருக்க, சமாதானம் பண்ணுகிறவன் தான் பாக்கியவான். அவன்தான் தேவனை தரிசிக்க வேண்டும். அப்போ சமாதானக்காரனர் யாராம்? தேவன். அப்போ அவர் எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினபடியினாலே நாங்கள் சமாதானத்தோடு போய் கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாய், அவர் செய்த நன்மைகளை நினைக்கிற பிள்ளைகளாய், அவர் எங்களுக்காக பாடுகளை சுமந்த பாவங்களை எல்லாம் விட வேணும், சாபங்களை விட வேணும், அநியாயங்களை விட வேணும், அக்கிரமங்களை விட வேணும். இன்னும் நாங்கள் அதை சுமந்து கொண்டு திரிகிறோம் இல்லையா? விட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். மறுபடியும் அதாவது ஒருவன் பாவத்துக்கண்டு மரித்து கிருபைக்கண்டு பிழைத்திருக்கிறோம். அப்போ நாங்கள் கிருபைக்கண்டு பிழைத்த எங்களுக்குள்ள திரும்ப அந்த பாவம் ஆளுகை செய்யக்கூடாது இல்லையா? ஏனென்றா அந்த ஆண்டவர் வந்த நமக்குகளை வந்து விட்டிருக்கிறார் இல்லையா? அப்பப்போ சின்ன சின்ன தவறுகள் வந்தாலும் அதை நாங்கள் உடனடியாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறவரிடத்தை என்னடா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னே அது உதித்து அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்களுடைய கோபங்கள் தனியக்கூடாது, தனிய கடவுது, நீங்கள் சமாதானம் பண்ண வேணும், அதுண்டெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம், எங்களுக்கு ஏற்ற மாதிரியான காரியங்களை நாங்கள் போடக்கூடியவர்களாக இருக்கிறோம். மத்தேயு 1:18 பார்ப்போம். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அப்போ அவள் எப்படியானவளா? அவள் கூடி வருவதற்கு முன்னே, குடும்பமாக கணவன் மனைவியாக சேருவதற்கு முன்னமே அவள் பரிசுத்தம் உள்ளவள். அப்போ அவள் பரிசுத்தம் உள்ளவையோட ஒரு வயிற்றில தான் பரிசுத்த ஆவியானவர் இறங்க முடியும். அப்போ பரிசுத்தமானவளுக்கு மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் சரிக்கிறார் பாருங்க. அவர் கற்பமாய் உற்பவித்தாள் என்று பார்க்கிறோம். அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவளுக்குள்ள வரும்போது அவள் பரிசுத்தமாயிருந்தாள். அப்போ பரிசுத்தம் உள்ளவளுக்குள்ள ஆண்டவர் பிறக்கிறதும்
இன்றைக்கு நாங்களும் பரிசுத்தமானவர்களாக இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்குள்ள வந்து இறங்கி எங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார் இல்லையா? ம். என்ன தவறு, என்ன தப்பிதங்கள் செய்தாலும் அதை உணர்த்துவார் இல்லையா? நீ செய்கிறது பிழை, நீ செய்கிறது சரி. சரி பிழை அவர் தான் உணர்த்துவார். மனுஷன் உணர்த்துறதால சரி பிழையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆவியானவர் நமக்குள்ள இருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நான் செய்தது சரியா பிழையா, அதை எனக்கு காண்பியும், எனக்கு சொல்லும். நாங்கள் போய் அவரிடத்துல மன்னிப்பு கேட்போம், அவரிடத்துல சமாதானம் பண்ணுவோம் என்று கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்போ இங்கே பார்க்குறோம், அவள் பரிசுத்தம் உள்ளவள், பரிசுத்த ஆவியினாலே அவள் கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அப்போ பாருங்க, அவமானப்படுத்துறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கு அவமானப்படுத்துறதுக்கு நாங்கள் துணிகரமாயிடுவோம் பாருங்க. யாரையும் ஒரு பொம்பளை பிள்ளைகளை அவமானப்படுத்த இப்போ எங்களுக்குன்னு வரும்போது நாங்கள் அதை எதை செய்வோம்னு கேட்டால் என்னென்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து உள்பூச்சு. அப்போ எங்களுக்குன்னு வரும்போது அதை உள்பூச்சாக பூசி விட்டுருவோம். ஆனால் மற்றவங்களுக்குன்னு வரும்போது நாங்கள் அதை வெளிப்பூச்சாக கொண்டு வருகிறோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடாது. நம்மட பிள்ளைகளை போல தான் மற்றவங்களுடைய பிள்ளைகளும். ஏனென்று கேட்டால் எங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம் என்று ஆண்டவர் வைக்கலை. இங்கே பார்க்குறோம். என்னென்று கேட்டால் என்ன யோசேப்பு என்ன செய்கிறான்னு கேட்டால் அவமானப்படுத்துறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு பெண் இல்லையா? அவளை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை. தனக்கு நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவன் அவமானப்படுத்த அவனுக்கு விருப்பம் இல்லை. அவன் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்தபடியினால் அவன் நீதிமான். அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இன்றைக்கு அவமானப்படுத்துறதுக்கு நாங்கள் துணிகரம் கொள்ளுவோம் பாருங்க. எங்களுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயம். இது இங்கே பாருங்க, நீதிமான். அது யோசேப்பு எப்படிப்பட்டவனா? நீதிமான். அப்போ அவன் நீதிமானாக இருக்கும்போது அவன் யோசிப்பான். என்னென்று கேட்டால், இது என்ன மாதிரி நடந்துச்சோ தெரியாது, ஆனாலும் அவள் ஒரு பெண் அல்லவா, நான் அவளை அவமானப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ரகசியமாக வேணாம். இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு பொம்பளை பிள்ளைகளை அவமானப்படுத்துறதும் ஆம்பளை பிள்ளைகளை அவமானப்படுத்துறதும் ஐரோப்பியாவில் அது கண்கண்ட கலையாக போச்சு. அப்போ அதெல்லாம் தப்பான காரியம். உங்களுக்கு பிடிக்க இல்லையா, அவன் விலத்தி இருக்கணும். பிடிச்சுதான் அதுக்கேற்ற மாதிரி கதைச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஞானமாய் நடந்து, அதுக்கேற்ற மாதிரி ஞானமாய் கதைச்சு பேசி கொள்ளிக்கொள்ள வேணும். அதன்படி கதைக்கிற பிரகாரமாய் நடக்க வேணும். என்னோட பேச்சில் வந்து பிசகக்கூடாது. பேச்சில் பிசகும்போது தான் குடும்பங்களுக்குள்ள சமாதானமற்ற நிலைகள் வருகிறது. என்னோட பேச்சில் பிசக வைக்கிறவன் பிசாசானவன் இல்லையா? நீதியை பேசி, நியாயத்தை பேசி, உண்மையை பேசி, சத்தியத்தின்படி நடக்கிறவன் யாரா? நீதிமான். அவன் நீதிமானாயிருந்தான். அதனால் அவன் அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையிலே கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்திலே உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றார். அப்போ எப்படியா? தன்னுடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிக்கத்தான் இயேசு இந்த பூமிக்கு பாலகனாய் வந்து பிறந்தார். அப்போ பாவங்களை மன்னிக்கிறதுக்கண்டு வந்த ஆண்டவரிடத்தில் நாங்கள் பாவத்தோடு போய் நின்று கொண்டு என்ன செய்வோம் என்று கேட்டால் கிறிஸ்மஸ் ஆராதனை செய்வோம். சமாதானம் பண்ணி உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் அவர்களுக்கு சொல்லி ஒருத்தரோடு ஒருத்தர் பொறாமை கொள்ளாமல், காமகாரம் கொள்ளாமல், எரிச்சல் கொள்ளாமல், பிழை இருந்தால் அவனவன்தான் பிழையை ஒத்து மன்னித்து தாங்கள் உணர்ந்து புரிஞ்சு அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இப்போ நான் ஒரு பிழையை செய்கிறேன் என்று வையுங்கோவன், நான் பிழையை செய்து கொண்டு நான் பிழை செய்யலை என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனென்று கேட்டால் நீங்கள் வந்து முகத்தை பார்த்து நீதி செய்வீங்க, ஆண்டவர் இருதயத்தை பார்த்து நீதி செய்வார். ஒருவருடைய முகங்களை பார்ப்பீங்க. ஒரு சில முகங்களை கண்டுகொள்ளலாம், அநியாயம் செய்கிறவனையும் அக்கிரமங்கள் செய்கிறவங்களையும். ஏனென்று கேட்டால் அநியாயம் அக்கிரமம் செய்கிறவன் அவன் பரிசுத்த வேதாங்கத்தை தூக்கி கொண்டு சுமக்கிறது இல்லை, கிடையாது. ஏனென்று கேட்டால் அப்பப்போ அவங்களுக்கு பிடிக்கும்போது தான் வாசிப்பாங்க. சரியோ?
யோசேப்பு அப்படிப்பட்டவனும் அல்ல, அவன் நீதிமானாக இருந்தான் என்று பார்க்கிறோம். மரியாள் அப்படிப்பட்டவளும் இல்லை, அவள் பரிசுத்தம் உள்ளவள் என்று பார்க்கிறோம். அப்பேக்கு அவங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஆவியானவர் வராமல் இருப்பாரோ என்ன? வந்துடுவார் பாருங்க. அப்படிப்பட்ட ஆவியானவர் அவர் மனசில் கசப்பில்லாமல் நடக்கிறவர்கள் மத்தியில் அவர் இறங்கினார் என்று சொன்னால், ஓஹோ, அவருடைய மகிமைக்கு ஈடே இதில்லை இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட தேவன் என்னத்துக்காக வந்தாராம்? பூமியில் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வந்தார். நம்முடைய பாவங்களை மன்னித்தார் இல்லை? எத்தனை பேர் வேசித்தனம் பண்ணியிருப்போம், எத்தனை பேர் பொய் சொல்லியிருப்போம், எத்தனை பேர் களவெடுத்திருப்போம், எத்தனை பேர் குடித்திருப்போம், எத்தனை பேர் என்னென்ன விதமாக எல்லாம் நடந்திருப்போம். அப்போ அந்த பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கும் போது, ஏன் உங்களால் உங்களுக்கு மன்னிக்க முடியலை? ஒருத்தர் மன்னிக்க முடியலை, ஒருத்தருக்கு சமாதானம் பண்ண முடியலை. அங்கே பாருங்கள், நாங்கள் மன்னிச்சிட்டோம்னு சொல்லுவோம், சமாதானம் பண்ணுகிறோம் என்று சொல்லுவோம். ஆனால் உள்ளத்தில் ஒரு பக்கத்தில் கசப்பு இருந்தே தான் ஆகுது பாருங்க. கசப்பான வேர் இருந்த அந்த வேர் இருக்குமா இருந்தால் அது அப்பப்போ துளிர் விடும். அந்த வேரை நாங்கள் அடியோடு கிண்டி எடுக்கணும். அந்த கசப்பான வேரை அடியோடு எடுத்தாத்தான், எடுத்து எங்கே போட வேணும்? குப்பையில் போட வேணும். ஏனெண்டா எரி நரகத்துக்குள்ள போட வேணுமென்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? அது எரிக்கப்பட வேணும். ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அதை உள்ளுக்குள்ளே கசப்பான வேரை வச்சு கொஞ்சமாக நாங்கள் தண்ணி ஊற்றுறது மாதிரி ஊற்றி அதை வேரை முளைக்க வச்சு, அது என்னென்னு சொல்லுவாங்க, பழைய கரல்களை கொண்டு இருப்போம். கூடாத காரியங்களை இந்த வருடத்திலே நாங்கள் விட்டு விட வேண்டியவர்களாக இருக்கிறோம். என்னென்னு கேட்டால், முகதாட்சணியங்களும் பண்ணக்கூடாது, முகத்துதியலும் செய்யக்கூடாது, பெருமைகளும் கொள்ளக்கூடாது, இரக்கமற்ற காரியங்கள் செய்யக்கூடாது. ஏனென்று கேட்டால், ஆண்டவற்ற பிள்ளைகள்னு சொல்லி ஒரே இரத்தத்தால் கழுவப்பட்ட நாங்கள் ஒரே சரீரம். அது யாராக இருந்தான்னு நமக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னு கேட்டால், அது பாஸ்டர்மாராக இருந்தா என்ன, தனிப்பட்ட பாஸ்டர்மாராக இருந்தா என்ன, இல்லை குடும்ப பாஸ்டர்மாராக இருந்தா, குடும்ப பாஸ்டர்மாராக இருந்தால் தங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த வழியை கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பான வேரை பிள்ளைகளுக்குள்ள போடக்கூடாது. சில தாய் தகப்பன்மாரை பார்க்குறோம். என்னென்னு கேட்டால், பிள்ளைகளுக்கு தாங்கள் ஒருத்தரோட கோபமாக இருந்தால், தாங்கள் ஒருத்தரோட கசப்பாக இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அதை விதைச்சு விடுறது. சகோதரங்களாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், எல்லாருக்குள்ளேயும் பார்க்குறோம். அந்த பிள்ளைகளுக்கு விதைச்சி விட்ட உடனே அந்த பிள்ளைகளுக்குள்ள அந்த களை போய் அந்த பிள்ளைகளும் என்ன செய்யுதுன்னு கேட்டால், எதிர்ப்பான காரியங்களை செய்யுது. அப்போ இதுகளெல்லாம் யாராம்? எந்த பாறையில் முளைக்கப்பட்டவர்கள்? அப்போ நாங்கள் என்ன செய்யணுமாம்? இந்த புதிய வருடத்தில், இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண வந்த ஆண்டவர். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணுமா? சமாதானம் இருக்கணுமா இருந்தால் அந்த கசப்பான வேர் அடியோடு தோண்டி எடுக்கப்பட்டு எங்கே போடப்பட வேணுமாம்? அக்கினியில் போடப்பட வேணும், தூக்கி எறியப்பட வேணும். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம், பரிசுத்தமாய் நிற்கவும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வருவாராக இருந்தால் நமக்குள்ள என்ன இருக்குமா? பரிசுத்தம் இருக்கும். ஆண்டவரே, நான் பரிசுத்தப்பட வேணும். எனக்கு மற்றவர்களுடைய கசப்புகள் வேணாம், மற்றவர்களோட வெறுப்புகள் வேணாம், மற்றவர்களோட எனக்கு எந்த காரியமும் வேணாம். ஆண்டவரே, நான் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் நல்வழியிலே வளர்த்து கொண்டு வரும்போது எங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த மாம்ச இச்சைகள், ஜீவனத்தின் பெருமைகள் இருக்காது. ஏன்னா அதையெல்லாம் இப்போ தூக்கி எறிகிறதுக்கு தானே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார். நீங்கள் என்னென்று கேட்டால், ஆண்டவர் வேற தாமதிக்கும் எனக்கு ஒரு நியாயம், அவனுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுக்கு ஒரு நியாயங்கள் செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரா என்ன? அப்போ நாங்கள் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் நமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்க வந்தார். அப்போ ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அப்போ அவர்களை ரட்சிக்க வந்த தேவன். அப்போ நாங்கள் அந்த ரட்சிப்பின் பாத்திரங்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டுட்டோம். எத்தனை பேருக்குள்ள பகை, எத்தனை பேருக்குள்ள பிரச்சனைகள், எத்தனை பேருக்குள்ள துன்பம். அடுத்த உலகத்து ஜனங்களை கொண்டு வர முடியாத அளவுக்கு அவங்க சாட்சி சொல்கிறாங்க. என்னென்று கேட்டால், உங்களுக்குள்ளேயே பிரிவினைகள், உங்களுக்குள்ளேயே மார்க்க வேதங்கள். இப்போ இது எல்லாம் வச்சுக்கொண்டு நாங்கள் கிறிஸ்மஸ் ஆராதனை செய்ய முடியுமா? இது எல்லாம் என்ன செய்யணுமா? அடியோடு பிடுங்கி எறியப்பட வேணும் இந்த வருடத்தில். எறிஞ்சிட்டோம் என்று சொல்லுவோம், ஆனால் கொஞ்சம்
அதை வேரை விட்டு வைக்கக்கூடாது, கொஞ்சமும் அந்த வேர் வைக்கக்கூடாது. லூக்கா 1:26 பார்ப்போம். மரியாள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலாம்? பரிசுத்தம் உள்ளவள். பரிசுத்தம் உள்ளவள். அவளுடைய கணவன் எப்படிப்பட்டவன்? நீதிமான். அப்போ நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜெபம் என்னவா? புனியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அவன் நாங்கள் ரகசியமாக இரண்டாவது பெண் பிள்ளைகள் சில பேர் நாங்கள் பார்க்குறோம் என்னடா, பெண் பிள்ளைகளுடைய இதுகளை அவமானப்படுத்துறது, நிந்தப்படுத்துறது கூடாத காரியம். ஏனென்று கேட்டால், நீங்கள் ஒரு சிலர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் தானே, அவங்க சேறு கண்ட இடத்தை மிதிப்பாங்க, தண்ணி கண்ட இடத்தை கழுவுவாங்கள்ண்டு. சேறு கண்ட இடத்தை நீங்கள் மிதிக்கிறதுக்கும் தண்ணி கண்ட இடத்தை கழுவுறதுக்கும் எல்லாம் ஆண்டவர் வந்தவர். சரி, அவருக்கு ஒரு நியாயம், வியலுக்கு ஒரு நியாயம் என்று கலைக்கிறதுக்கு ஆண்டவர் வரை இல்லை. சரியோ, அது சில பேருடைய பழமொழிகள். அது பெண் பிள்ளையை பெற்றானே, ஆண் பிள்ளையை பெற்றானே. ஏன்னு கேட்டால், அவைகளுக்கும் கற்பிருக்கு, இவைகளுக்கும் கற்பிருக்கு. சரியா? அப்போ நாங்கள் என்ன செய்யணுமா? ஒருத்தர் பாவ மன்னிப்பு அடைஞ்சு தான் ஆகணும். ஆண்டவரிடத்தில் போய் எங்களை நாங்களே ஆராய்ந்து அறிவோமானால் மற்றவர்களை குற்றஞ்சாட்ட மாட்டோம். குற்றஞ்சாட்டுகிறவன் தாழத்தள்ளப்பட்டான். நாங்கள் சில பேர் இருக்கிறோம். என்னென்னு கேட்டால், எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், அடுத்தவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் போடுவோம். அது தப்பான காரியம். தப்புண்டா தப்பு. அது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவார். அப்போ நாங்கள் இந்த வருடத்தில் என்ன செய்யணுமாட்டா, அது எங்களோட பிள்ளைகளாக இருந்தானே, அடுத்தவன் பிள்ளைகளாக இருந்தானே என்ன செய்யணுமா? அதை சமாதானம் பண்ணுகிறவர்களாக இருக்கும். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான். அவர்கள் எப்படிப்பட்டவர்களா? தேவனை தரிசிப்பார். முகத்தை தொங்க போட்டுக்கொண்டு, முகத்தை சுழிச்சு கொண்டு, அவையோட கோபம், இவையோட கோபம், இவையோட கோபம், அவையோட கோபம் என்று வந்து நீங்கள் ஆராதனை செய்தா என்ன, இல்லை நீங்கள் பிரசங்கம் பண்ணினா என்ன, அல்லைன்னு சொன்னால் பக்கத்தில் நின்று நீங்கள் ஆராதிச்சா என்ன, துதிச்சா என்ன, பாடினா என்ன, தேவன் அதை கண்டுகொள்ள மாட்டார். ஏனென்று கேட்டால், அவர் என்னத்துக்காக இந்த பூமியில் பாலகனாய் வந்து பிறந்தார்? உங்கள் பாவங்கள், உங்களுடைய சாபங்கள், அநியாயங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சுயங்கள், ஈக்கோ, அது இதுகள் எல்லாத்தையும் பிடிங்கி எறியத்தானே வந்தார். முகத்துதிகள் அது எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யணுமாம்? வாரி கொண்டு போய் அப்படியே வேரோடு பிடுங்கி கொண்டு போய் எங்கே எறியணும்? அக்கினிக்குள்ள போடுங்க, அது எரிஞ்சிடும். அப்போ அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் பார்ப்போம். லூக்கா 1 பார்ப்போம். 1:26 பார்ப்போம். 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலியாவில் உள்ள நசரேத்துர் என்னும் ஊரிலே தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கின்ற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துக்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அப்போ எப்படிப்பட்டவளாம் அவள்? கிருபை பெற்றிருக்கிறாள். அப்போ பரிசுத்தமானவளுக்குள்ள கிருபை விளங்கும். கிருபை பெற்றவளே வாழ்க. பாருங்க, தேவதூதன் வாழ்த்துற அளவுக்கு மரியாள் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு ஸ்திரி. அதனால தான் 10 ஞானமுள்ள ஸ்திரியலையும் குறித்து போடப்பட்டிருக்கு. என்னென்று கேட்டால், ஆண்டவர் வரும்போது ஞானமுள்ளவர்களாக இருக்க வேணும். மணவாளன் வரும்போது மணவாட்டி சபை என்னப்படிப்பட்டதாக இருக்க வேணுமா? ஞானமுள்ள சபையாய் விழித்திருக்கிற சபையாக இருக்க வேணும். அப்போ இங்கே பார்க்கிறோம், ஸ்திரிகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். சரியா? அப்போ இங்கே பார்க்கிறோம், அவள் இருந்த வீட்டிலே தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரிகளுக்குள்ளே நீ எப்படிப்பட்டவளாம்? ஸ்திரிகளுக்குள்ளே இவள் எப்படிப்பட்டவளாம்? ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ எவ்வளவோ ஜனங்கள் இருக்கும்போது இந்த மரியாளை மட்டும் ஆண்டவர் பிடித்திருக்கிறாரு. நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு வழியில் பிடிக்கிறார். பாருங்கள், மோசேயை பிடிக்கிறாரு, ஆரோனை பிடிக்கிறாரு, அதே மாதிரி ஒவ்வொருத்தரை பிடிக்கிறார், ஆபிரகாம், ஈசாக். அப்போ இந்த ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் பிடிக்கும்போது அவர்களுடைய பரிசுத்தமான நடக்கைகள், நற்கிரியல் எல்லாத்தையும் பார்த்து, விசுவாசத்தை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து தானே ஆண்டவர் பிடிக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், அவள் எப்படிப்பட்டவளாம்? ஸ்திரியலுக்குள்ளே அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நீங்கள் 10 ஸ்திரிகள் இருந்தாலும் அவள் ஸ்திரியலுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், பரிசுத்தமுள்ளவள். அவளோ அவனை கண்டு
அவர் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். அப்போ அவளுடைய சிந்தனைகள் எல்லாம் என்னென்று கேட்டால், என்ன இப்படி என்ன ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று வாழ்த்துகிறாரே என்று அவளுக்குள்ளே ஒரு சிந்தனைகள் வருகிறது பாருங்க. அப்போ அவளோ அவரை கண்டு அவள் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே. சிந்தனை வருந்தான். இப்போ என்னோட ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் இன்றைக்கா அவள் யோசிப்பாள். என்னென்னு கேட்டால், இது என்ன இப்படி எப்படி இது எப்படி ஆகும், இது என்ன ஆகும் என்னென்னு கேட்டால், அவள் ஜனங்களுக்குள்ளே எல்லா ஸ்திரீகளுக்குள்ளே இவ்வளத்தானே கண்டு ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். அப்போ நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் என்ன பெற்றாயா? அப்போ தேவனிடத்தில் இருந்து நாங்கள் என்னத்தை பெற்றிருக்கிறோம்? கிருபையை பெற்றிருக்கிறோம். இப்போ நாங்கள் சொல்ல முடியுமா? கோபத்தோடையும் சமாதானமற்ற நிலையோடையும் அக்கியமில்லாத காரியங்களோடையும் அன்பில்லாத காரியங்களோடையும் இருந்து கொண்டு நாங்கள் கிருபையோடு தான் வாழும். எங்களுக்குள்ள கிருபை இருக்குது. கிருபையாய் ஆண்டவர் உங்களை நடத்துகிறாரு. ஏன் எத்தனை பேரை கிருபையாக நடத்தி கொண்டு வந்த ஆண்டவர் கைவிட்டதையும் பார்த்துருக்குறீங்க தானே? கைவிட்டதையும் பார்த்துருக்குறீங்க. அப்போ அந்த கிருபை எங்களை நடத்த வேணுமா இருந்தால் அந்த கிருபையின்படி நாங்கள் நடக்கப்பட வேணும். பரிசுத்தமானவர்களாக இருக்க வேணும். நாளுக்கு நாளாக பரிசுத்தம், நாளுக்கு நான் எனக்காக சொல்கிறேன், பரிசுத்தத்திலேருந்து பரிசுத்தத்துக்கு கடந்து செல்லுங்கள். அப்போ இந்த புதிய வருடத்துல நாங்கள் என்ன செய்கிறோம்? ஒருத்தருடைய ஒருத்தர் முறைப்பாடு, ஒருத்தருடைய ஒருத்தர் கோபம், ஒருத்தருடைய ஒருத்தர் அக்கியம். சபைகளுக்கு சபையே அக்கியம் இல்லாமல் இருக்குது இன்றைக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உலகத்தார் மத்தியில் கரவட்டு போகிற சபைகளாக இருக்குது. ஏன்னு கேட்டால் உலகத்தான் கேட்குறான். ஏன்னு கேட்டால் என்ன அது உங்கள் சபைகளில் வந்து ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, அக்கியம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒருத்தர் பிரிஞ்சு 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 போய் பவுலையும் பர்ணமாகவும் ஆண்டவர் பிரிக்கும் போது நீங்கள் 2 பேரும் பிரிந்து போய் ஊழியத்துக்கு போங்கொண்டு பிரிக்கும் போது அவங்க பிரிந்து போய் நாங்கள் பரிசுத்த ஆவியினால் இன்றைக்கு பிரச்சனைகளினாலே பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன பிரச்சனை கொடுக்குற ஆண்டவரா என்ன? அப்போ இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னென்னா, அக்கியம் இல்லாத கடைசி காலத்தில் நாங்கள் நடந்து கொண்டு இருக்கும் போது எங்களுக்குள்ள என்ன இருக்கணுமா? சமாதானம், அக்கியம், அன்பு, நீடிய சாந்தம், பொறுமைகள். நாங்கள் நினைக்கிறோம் என்னடா நான் இப்படி இருந்துட்டா சாந்தம் அப்படி என்று இங்கே பாருங்க, ஸ்திரீகளுக்குள்ளே தான் அவள் இருந்தாள். அதுவும் பரிசுத்தமானவள். இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அப்போ இங்கே பாருங்க, அவள் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துகிறார்? இதோ நீ கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு எப்படிப்பட்ட பேரா வைப்பீங்க? இயேசு என்று பெயரிடுவாய். இன்னொரு இடத்துல இம்மானுவேல். இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கு அர்த்தம். அப்போ இயேசு என்று பெயரிடுவாய். இங்கே நாங்கள் பார்க்கிறோம், மரியாள் அதற்கு பிறகு கேட்கிறாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றார். இன்னும் புருஷனை நான் அறியேனே என்று சொல்கிறாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையிலே வரும், உன்னதமானவருடைய பலன். யாருடைய பலனா? உன்னதமானவருடைய பலன் உண்மையிலே நிழலிடும். எப்படியா நிழல் என்று சொன்னால் தெரியும் தானே உங்களுக்கு? நிழலிடும். அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படுவான். அப்போ பரிசுத்த ஆவியானவராலே அவள் கற்பந்தரிக்கப்படுகிறாள். இதோ உனக்கு இனத்தாளாக இருக்கிற எலிசபேத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ தான் நாங்கள் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம். கிறிஸ்மஸ் எந்த நாளிலே இந்த தேதியிலே நமக்கு தெரியாது, ஆனாலும் குளிர்காலத்தில் 25-24 கொண்டாடுகிறோம். ஆனால் கிறிஸ்மஸ் என்றால் யார்? இயேசு நமக்காக இங்கே பூமியில் வந்து பிறந்த நாள் கிறிஸ்மஸ் நாள். அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டால், அந்த நாளை கொண்டாடுற நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான்களாய் நிற்க வேணும், கரதரையற்றவர்களாய் நிற்க வேணும். ஏனென்று கேட்டால், அவர் எங்களுடைய கரைகளையும் பாவங்களையும் நீக்கி சுத்திகரித்து, அவர் அதுக்கு பிறகு என்ன செய்யறனா மரித்து உயிர்த்து அவர் பல்லோத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு பிறகு இன்னும் அவர் வர இல்லை. அப்போ அவர் வருவதற்கு முன்னம் நாங்கள் என்ன செய்யணுமாம்? பரிசுத்தமாய் நின்று அவரை ஆராதிக்கிற நாங்கள் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் என்ன செய்யணுமாம்?
சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அவரை நாங்கள் ஆராதிக்கும் போது அந்த சபையில் அவர் வந்து விடுவார் பாருங்க. அப்போக்கு எங்களுக்குள்ள கிருபை பெரிதாக எழும்பும். எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற கிருபை விளங்கும். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்தில் இருந்து போய்விட்டான். அப்போ பாருங்க, மரியாள் என்ன சொல்கிறாள்? யாருக்கு அடிமையா? நீங்கள் யாருக்கு அடிமையாக இருப்பீங்கள்? அம்மா அப்பா மார் பிள்ளைகளுக்கு அடிமை. இப்போ அம்மா அப்பா மார் பிள்ளைகளுக்கு அடிமை. பிள்ளைகள் யாருக்கு அடிமை? தங்களுக்கு தாங்களே அடிமை. ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறதுக்கு விரும்புகிறதில்லை. ஒருத்தருமே ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்கிறதில்லை. ஆண்டவருக்கு நாங்கள் அடிமைகள். மற்றவனை அடிமைப்படுத்துறதும் மற்றவனை துன்பப்படுத்துறதும் மற்றவனை வேதனைப்படுத்துறதுக்கும் அல்ல. நாம் ஆண்டவருக்கு அடிமைகளாக இருக்கணும். எல்லாரும் ஆண்டவருக்குத்தான் அடிமைகள். ஏன்னா இந்த உலகத்தில் நீங்கள் ஒன்றையும் கொண்டு வர இல்லை. நீங்கள் ஒன்றையும் படைக்கலையே. பணத்தில் இருந்து புகழில் இருந்து பட்டத்தில் இருந்து எல்லாம் ஆண்டவர் கொடுக்காமல் உங்களிடத்தில் ஒன்றுமே வராது. என்ற கல்விமான்கள் உதவிகளை கொடுக்கிறதே கர்த்தர் தானே. எல்லாம் நாங்கள் இந்த பூமியில் வாழுகிறதுல மட்டுமில்லை, எங்களுடைய சரீரம் முழுவதும் அவருக்கு ஒப்பானது. அவர் படைத்தது எல்லாம். ஒன்றும் நீங்கள் கொண்டு வர இல்லை. நீங்கள் பிறக்கும்போது வருமானத்தோடு வந்தீங்க, வருமானத்தோடு தான் போகிறோம். அப்போ நாங்கள் ஒன்றையும் கொண்டு வரையில்லை. அப்போ ஒன்றையும் கொண்டு வராத நாங்கள் கிறிஸ்மஸை கொண்டாடும்போது எப்படியாய் கொண்டாட வேணுமா? யாருக்கு கொண்டாட்டம்? ஆண்டவரை புகழ்ந்து கொண்டாட வேணும். ஆண்டவர் செய்த நன்மைகள், நம்மளுடைய பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கினார், சாபத்திலேருந்து விடுதலை ஆக்கினார். இன்றைக்கு நாங்கள் ஒரு சபையில் நாங்கள் பார்க்குறோம், அவங்களை அப்படித்தான் தியானிக்கிறாங்க. என்னென்னு கேட்டால், ஆண்டவரே இந்த ஆண்டு நீங்கள் பிறந்த நாட்களை நாங்கள் கொண்டாடும் போது எதற்காக வந்தீர், என்னத்திற்காக வந்தீர் என்பதை அதை தியானித்து செய்கிறாங்க. அப்படித்தான் நாமளும் இருக்க வேண்டும் இல்லையா? அங்கே நாங்கள் பார்க்குறோம், ஏதோ நான் இந்த என்ன மரியாள் சொல்லும்போது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனுக்குள் கலிகூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார். அப்போ அடிமையின் தாழ்மையை அப்போ தாழ்மை என்றால் என்னையா? எங்களை நாங்கள் தேவனுக்கு முன்பாக அடிமைப்படுத்துறது தான் தாழ்மை. ஒருத்தரோட கதைக்கக்கூடாது, அவியோட கதைக்கக்கூடாது, இவியோட கதைக்கக்கூடாதுன்ற அந்த தாழ்மை இல்லை. தேவனுக்கு முன்பாக நாங்கள் தாழ்மையான அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்து, அடிமை, நான் அடிமை என்றால் அங்கே பாருங்கள், தாழ்மை என்றால் என்னென்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை, அப்போ அவள் அடிமை, தேவனுக்குத்தான் அடிமை. அடிமையின் தாழ்மையை கண்ணோக்கி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அடிமைகள் நாங்கள் நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளுக்கும் என்னை எப்படியா சொல்லுமாம், பாக்கியவதி என்பார்கள். அப்போ தேவனுக்கு முன்பாக நாம் நம்மளை தாழ்த்தி அவருக்கு முன்பாக நாங்கள் அடிமைகளாக இருக்கும்போது, மரியாள் சொல்கிறான், நான் தேவனுக்கு அடிமை, மனுஷனுக்கு அடிமை அல்ல, தேவனுக்கு அடிமை. மனுஷரோட பழகக்கூடாது அந்த எங்கே சொல்லியிருக்கிறாரு ஆண்டவர். அதாவது உனக்கு அடிக்கடி 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 ஊற்றப்படுகிற மழையில் நீ நனைஞ்சியாண்டால் சளித்தானே பிடிக்கும். அப்போ அடிக்கடி பிரச்சனை, அடிக்கடி சண்டை, அடிக்கடி கோல், அடிக்கடி குறைகள் குற்றங்கள் அப்படியானதில் கத்தருக்குள்ள வாழ்கிறவர்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்களை விட்டுத்தான் நாம் விலக வேணும். சும்மா பார்த்த உடனே நாங்கள் பஞ்சென்று நினைக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால் பஞ்சுகள்லையும் போலி பஞ்சும் இருக்குது, சரியோ? சுத்தமான பஞ்சும் இருக்குது. அப்போ போலி பஞ்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. பஞ்சு என்னத்தில் இருந்தெடுப்பாங்க, இந்த போலி பஞ்சு எங்கே இருந்தெடுப்பாங்கன்றதை யோசிக்கணும். அப்போ நாம் யோசிக்கணும், நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம்? போலி வாழ்க்கை வாழ்கிறோமா, பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோம்? வல்லமை உள்ளவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் எப்படி உள்ளதா? பரிசுத்தம் உள்ளது. அப்போ பரிசுத்தம் உள்ளவருடைய நாமத்தை நாங்கள் தரித்து கொண்டு என்ன செய்கிறோமாம்? அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கும் தலைமுறையாக இருக்குமாம். அவருடைய இரக்கம் தலைமுறையாக இருக்கும். அப்படியான நாங்கள் பிள்ளைகளாய் வாழவணும், குடும்பமாய் வாழவணும், பெற்றோர்களாய் வாழவணும். நாங்கள் மற்றவர்களுக்கு அடிமைகளில் தேவனுக்கு அடிமையாக இருக்கணுமா இருந்தால் நாங்கள் அந்த தாழ்மையை நாங்கள் எப்படி தேவனிடத்திலேயும் தான் கற்றுக்கொள்ளவும்.
அதுக்காக ஆண்டவர் சொல்ல இல்லையப்பா, நீ உலகத்தில் போய் வாயை திறக்காமல் சுவிசேஷம் அறிவிக்க முடியுமா என்ன? முடியாது இல்லையா? அல்ல நீ ஒரு என்ன மனைவிட்ட போய் சாப்பாடு போடுன்னு சொல்கிறதுக்கு வாய் திறக்காமல் இருப்பியா? இல்லை பிள்ளைகளுக்கு வாய் திறந்து பேசாமல் இருப்பீங்களா என்ன? ம் அதில் ஒரு வீட்டுக்கு போனால் அவங்கள பிறந்த நாளுக்கு அழைக்கிறாங்க, அல்ல என்ன திருமண நாட்களுக்கு அழைக்கிறாங்க, வாய் திறக்காமல் இருப்பீங்களா என்ன? நான் மௌனமாக நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் போல நீங்கள் மௌனத்தில் எல்லாத்தையும் சாதிச்சு கொண்டு போகிறீங்களே. அப்போ என்னென்னு கேட்டால் நாங்கள் ஆண்டவர்கிட்ட பிள்ளைகள் மௌனமாக இருக்கிறோமா, தாழ்மையாக இருக்கிறோம். என்ன தாழ்மை? தாழ்மை என்றா என்னன்னு இங்கே மரியாள் சொல்லியிருக்கிறாள். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மை, அடிமையின் தாழ்மை. நாங்கள் ஆண்டவருக்குத்தான் அடிமைகள். அதுக்காக ஆண்டவர் தாழ்மை என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறாரு. நான் உங்கள் மேல் என்னத்தை போடுவேன்னா நுகத்தடியை போடுவேன். அது இலகுவாயும் மெதுவாயும் இருந்து நடத்தும். ஒரு மனுஷனுக்கு இலகுவும் மெதுவும் கண்டிப்பாக தேவை. அவர் மெதுவாய் நடத்துகிற தேவன், இலகுவாய் கொண்டு போகிற தேவன். சபையை நடத்துகிறவர்களுக்குள்ளேயும் அந்த தாழ்மை இருக்கணும். ஏனண்டா ஒரு பொறுப்பை பேதுருவிட்டே ஆண்டவர் கொடுக்கும்போது ஆண்டவர் கேட்குறார் என்னன்னு கேட்டால், பேதுருவை நோக்கி, நீ என் மேலே அன்பாய் இருக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரே, அன்பாய் இருக்கிறேன். அப்போ திருப்பி கேட்குறார் என்னன்னு கேட்டால், நீ என் மேலே அன்பாய் இருக்கிறாயா? ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ ஆண்டவர் மேலே அன்பு வைத்தவன் தான் ஆடுகளை மேய்க்க முடியும். ஆண்டவரோடு இருந்து உறவாடுகிறவன் தான் ஆடுகளை மேய்க்க முடியும். அப்போ அந்த ஆடுகளுக்கு உத்தரவாதமாக இருக்க வேணும் என்றால் எங்களுக்கு அந்த தாழ்மை இருந்து தான் ஆகணும். ஏனென்றால் ஆண்டவர் தான் தாழ்மையாக இருந்து ஆடுகளை மேய்த்தார். ஏனென்றால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். அப்போ அது தாழ்மை. அது நீங்கள் குடும்பங்களாக இருந்தால் என்ன, சபை ஜனங்களாக இருந்தால் என்ன, உங்களோட குடும்பத்தோடு அந்த குடும்பத்தை சேர்க்கும்போது ஆடுகளை நீங்கள் ஒன்றாய் மேய்க்கிறீங்க. நோவாவை எடுத்து பார்த்தோம்னா பாருங்கள், அவனுடைய மகன்மார் மனைவிமார் ஆடுகள் கோழிகள் பாண்டிகள் குட்டிகள் எல்லாத்தையும் கொண்டு மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொண்டு அதுக்குள்ளே போகிறான்னு பாருங்கள். ஏன்னா ஆபிரகாமை பாருங்கள், சந்ததியோடையே போகிறானே. அப்போ இதுதான் ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்குற காரியங்கள். ஒருத்தரை பகைச்சி ஒருத்தரை நேசிக்கிறது, ஒருத்தரை பகைச்சி ஒருத்தரை நேசிக்கிறது, அதில் சபை கட்டுவது. சபைக்கு தூணாக மோசேனுடைய கை தளரும் போது இன்னொரு 2 கை வராமல் இருக்காது இல்லையா? வருகுது இல்லையா? அதில் தூக்கி சுமக்கிறதுக்கு அப்படியான ஆண்டவர் தான் அவர். ஆண்டவர் சிலுவையை சுமக்கும் போது இன்னொருத்தனை கொண்டு வந்து அதில் விட்டதுக்கு அடையாளம் என்ன? ஆண்டவர் சுமந்தது போல நீங்களும் சுமக்கவும். அவனும் பக்கபலமாக அவன் இழுத்து கொண்டு விடுறாங்க பாருங்க. எங்களுக்கு சுமக்க விருப்பம் இல்லை பாருங்க. அது கண்டிப்பாக நாங்கள் தாழ்மையாக இருந்து சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உங்கள்கிட்ட மற்றவங்க கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சுமக்கும்போது, நீங்கள் தாழ்மையாக இருந்து எல்லாத்தையும் சுமக்கும்போது உங்கள்கிட்ட மற்றவன், அதனால் ஆண்டவர் சொல்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவருடைய ஆவியானவர் இருந்தால் உங்களிடத்தில் கற்றுக்கொள்வாங்க. நீங்களே நான் என் குடும்பம் என் பிள்ளைகள் என்னுடையது 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 என்று வாழ்ந்தால் உங்கள்கிட்ட யாருமே கற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க ஒரு போக்கு என்று தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் பேதுருவுக்கு ஆண்டவர் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். ஏன் பேதுருவை இப்போ பிசாசு சோதிக்கும் போது என்ன சொல்கிறார்? நீ சோதிக்கப்பட்டதுக்கு பிறகு உன் சகோதரனை பலப்படுத்து. எல்லாம் ஆண்டவர் என்ன பலப்படுத்து, நீ என்னுடைய இது சபையை கட்டுவாய், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது, எதிரியானவனுக்கு எதிர்த்து நில்லு, சமாதானம் பண்ணு. இதுகளுக்குத்தானே கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வந்தார் பாலகனா. நீங்கள் கொண்டாடுறதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா கொண்டாடிட்டு போயிருந்து கொண்டு பிரியாணி சாப்பிட்றதுக்கு வந்தாரேனோ? உங்களோட வருஷக்கணக்காக அவர் வரும் வரைக்கும் என்னுடைய அப்பத்தை புசித்து என் இரத்தத்திலே பானம் பண்ணுகிறவன் குற்றமற்றவனாயிருக்கவன். அதற்காகத்தான் வந்தவர். நான் வெள்ளையும் சொல்லையுமா இன்றைக்கு என்ன ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னுட்டு அந்த பகையோடையே நாங்கள் கையை கொடுத்துட்டு போயிடுவோம் பாருங்கள்.
ஆண்டவர் அப்படியானவர் இல்லையா? இங்கே நாங்கள் பார்ப்போம் என்னென்று கேட்டால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 இருந்து பார்ப்போம். கர்த்தருக்கு பிரியமானது என்னென்று கேட்டால் சமாதானம். சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேலே வந்ததென்று நாங்கள் பார்க்கிறோம். அப்போ சமாதானத்தின் தேவனுடைய உடன்படிக்கையை மீறுவதே பாவம். நாங்கள் பார்க்குறோம் மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரங்களைக் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடே எருசலேமில் இருந்த நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். ஏன் கலங்கினார்களாம்? இன்னொரு ராஜா இந்த பூமிக்கு வருகிறதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் கலங்கினார்கள். ஏனென்று கேட்டால் அந்த ராஜா வரக்கூடாது. யார் அந்த ராஜா? ஏரோது ராஜா அந்த ஏசு புறப்பாருன்ற ஒரு இது இருந்தது தானே. அப்போ அவங்க பார்க்குறாங்க அந்த ஆண்டவர் இங்கே வந்து பிறக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய இது. அவன் பிரதான ஆசாரியார் ஜனத்தின் வேதபாரர்கள் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்திலே விசாரித்தான். அவர் எங்கே பிறப்பார்? அவர் இந்த பூமிக்கு ராஜா. அவர் எங்கே பிறப்பார்? அவர் பிறக்கிற இடங்களை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அதற்கு அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே பிறப்பார். அது என்னவென்றால், யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெகேமே, யூதாவிலும் பிரபுகளிலும் நீர் சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலே புறப்பட்டு வருவார் என்று. அப்போ யாராம் அவர்? பிரபு, ராஜா. அவர் ஜனங்களை ஆளுகிறதற்கு அவர் புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசினரால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்போ தீர்க்கதரிசினரால் ஏற்கனவே எழுதப்பட்டது ஏரோது ராஜாக்களுக்கு தெரியும். அப்போ அதனாலே அவங்க இன்னொரு ராஜா வரக்கூடாதுன்று தான் அவங்களுடைய ஒரு காரியம். அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளையும் ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்திலே திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெகேமுக்கு அனுப்பினான். அப்போ திட்டமாய் விசாரிக்கும்படிக்கு, பிள்ளை எங்கே பிறக்கும், என்ன மாதிரி என்று கேட்கும்படிக்கு அனுப்பும்போது என்ன சொல்லுங்க? அப்போ தாங்களும் வந்து பணிந்து கொள்ளுவோம் என்று. அப்போ இது என்ன? இது ராஜதந்திரம். அப்போ தந்திரமாய் ஜனங்களை பிடிக்கிற காரியங்கள். அப்போ இப்படிப்பட்ட காரியங்கள் இயேசுவுக்கே எதிர்ப்பாக இருந்தாங்களாண்டேக்க பாருங்கள். அப்போ நாங்கள் பார்க்குறோம் இயேசுவுக்கே எதிர்ப்பாக இருந்த ஜனங்கள் உங்களுக்கு எதிர்ப்பாக இருக்க மாட்டாங்கன்ட்டு இருக்கிறீங்களா? அப்போ இயேசு எப்படிப்பட்டவரா? அவர் உண்மை உள்ளவர், சத்தியம் உள்ளவர், நித்தியபரர், சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதாவில்லையா? அவருக்கு எதிர்ப்பு. நீங்கள் போய் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையிலே, இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்தின் மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டது போது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஸ்தங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். பின்பு அவர்கள் ஏரோதினிடத்தில் திரும்பி போக வேண்டாம் என்று சொற்பனத்திலே தேவனாலே எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போனார்கள். அப்போ பாருங்க, சொற்பனத்திலே யாராலே எச்சரிக்கப்பட்டது? தேவனாலே எச்சரிக்கப்பட்டு அவர்கள் வேறு வழியாய் போய்விட்டார்கள். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் என்றால் அதுக்கு பிறகு ஏரோது ராஜா என்ன செய்கிறான் என்றா, ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொலை செய்ய வேணும் என்று சொல்கிறான். என்னென்னா, இப்படி கொலை செய்தால் இயேசுவையும் கொலை செய்திருவாங்கள்ண்டு. ஆனாலும் எச்சரிப்பின் சத்தத்தினால யோசேப்பு என்ன செய்கிறான் என்று கேட்டால், பிள்ளையை கொண்டு மரியாதையும் கூட்டி கொண்டு போய் விடுவான். அப்போ நாங்கள் பார்க்கிறோம் என்னென்று கேட்டால், எரேமியா தீர்க்கதரிசி வைக்கப்பட்ட போது நிறைவேறிட்டு ஏரோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொற்பனத்திலே காணப்பட்டார். அப்போ எகிப்துக்கு கொண்டு போன பிறகு எகிப்திலே யோசேப்புக்கு சொற்பனத்திலே காணப்பட்டு அவர்கள் இறந்து போனார்கள். நீ பிள்ளையும் தாயையும் கூட்டிக் கொண்டு போன்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இங்கே நாங்கள் பார்க்குறோம் என்னென்று கேட்டால், அப்போ மரியாள் நாங்கள் பார்க்குறோம் நட்சத்திரம் அவர்களுக்கு வழிகாட்டினது என்று பார்க்குறோம். நட்சத்திரம் வழிகாட்டினது. அப்போ நட்சத்திரம் வழிகாட்டுற இடத்துக்கு போய் அங்கே பிள்ளையையும் தாயையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். அப்போ கிறிஸ்மஸ் என்றால் என்ன?
நீங்கள் போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நமக்கு செய்த காரியங்களை எல்லாம் நினைத்து நீங்கள் என்ன செய்யணுமா? தேவனை தொழுது கொள்ள வேண்டும். அரவாரமாக தொழுது கொள்ள வேணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை எல்லாம் சொல்லி சொல்லி நீங்கள் எங்கே இருந்தீங்கள், எப்படி இருந்தீங்கள், எந்த மாதிரி இருந்தீங்கள், ஆண்டவர் கொண்டு வந்த நோக்கம் என்ன, உங்களை குறித்த நோக்கம் என்ன, திட்டம் என்ன, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லி, ஆண்டவரே நீ சொன்னதன்படி நான் செய்கிறேனா, அல்ல நீ சொல்லாத உண்டு நான் செய்கிறேனா, செய்திருந்தால் மன்னியும் ஆண்டவரே. இந்த வருடத்தில் நான் சரிவர நடக்க, சரிவர தேவனுக்கு ஐக்கியமாக இருக்க, தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனோடு ஜனங்களோடு ஐக்கியமாக இருக்க, தேவனோடு உறவாட, எல்லா காரியத்திலேயும் நான் இந்த வருடத்திலே மாற்றங்கள் எனக்குள்ள வர வேணும், மாறுதல்கள் வர வேணும் ஆண்டவர். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேணுமாம்? தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழுகிறவர்களாக இருக்க வேணும். இதுதான் கிறிஸ்மஸ். பாவத்தை நீதியையும் குறித்து நியாய தீர்ப்பையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க வேண்டும். இதோடு நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் வாழ்த்துக்களை இது உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். திரும்பவும் ஒரு நாட்களில் நான் உங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸை குறித்து மட்டுமல்ல, தேவன் ஏன் வந்தார், எதற்கு வந்தார் என்பதையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதுதான் கிறிஸ்மஸ். நீங்கள் வந்து தேவனுக்கு முன்பாக போய் தேவனுக்கு முன்பாக மண்டியிட்டு, ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக இந்த பூமிக்கு வந்து பிறந்து எங்களுடைய பாவம், எங்களுடைய சாபம், அநியாயம், அக்கிரமங்கள், மீறுதல்கள், சமாதானமற்ற காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் எங்களை மன்னியுங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருமனமாய் ஐக்கியமாய் நாங்கள் சபை கூடி வந்து தேவன் மத்தியிலே நாங்கள் ஆராதிக்க துதிக்க இந்த வருடத்திலே எங்களுக்குள்ளே ஒரு மாற்றங்களை தாங்க, மாறுதலை தாங்க என்று சொல்லி, யாரோட பகை யாரோட இதென்று சொல்லி நாங்கள் அடிமைகள் ஐயா உமக்கு, நாங்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக நாங்கள் அடிமைகளாக இருந்து நாங்கள் மற்றவர்களை நாங்கள் உமக்கு பக்கமாய் திருப்ப, உம்முடைய பக்கமாய் திருப்ப நாங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை, வெளிச்சமுள்ள வாழ்க்கை, உப்புள்ள வாழ்க்கை, சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாங்கள் தேவனிடத்தில் இந்த வருடத்திலே நாங்கள் கேட்போம். எல்லாருக்கும் நாங்கள் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் தேவன் நமக்கு தந்த வாழ்த்துக்கள். இரண்டு கேட்டால் நாம் நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்தான் வர வேணும். அவர் நன்மையை கொண்டு வந்தவர். எங்களுக்கு பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துகிற தேவன் தான் இந்த பூமிக்கு வந்தவர். அவருடைய நாமத்தை நாங்கள் புகழவும் வாழ்த்தவும் வணங்கவும் தான் வந்திருக்கிறோம். இதோடு நான் முடிக்கிறேன். இன்னொரு நாட்கள் உங்களுக்கு சந்திப்பேன். தேவர் எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நீங்கள் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே, நீர் எங்களை பாவத்தின் அடிமையிலே இருந்து மீட்க இந்த பாலகனாய் வந்து பிறந்தீரப்பா. ஆண்டவரே தகப்பனே, நட்சத்திரம் ஆண்டவரே வழிகாட்டி கொண்டு வந்து தூபத்தையும் வெள்ளை பூலத்தையும் ஆண்டவரே உமக்கு முன்பாய் வைத்து சாஸ்தாங்கமாய் வணங்கி ஆண்டவரே ஐயா உம்மை தொழுது கொண்டது போல நாங்களும் தொழுது கொண்டு எங்களுடைய எல்லா முறுதலையும் நீக்கி சுத்திகரிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம் ஐயா. சபைகளை ஆண்டவரே, தேசங்களை ஆண்டவரே, ஜனங்களை, பிள்ளைகளை எல்லாரையும் சுத்திகரிப்பீராக சுவாமி. சுத்திகரிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.